Vallavam, empowering individuals, families, and communities. The Kallarippa tribal community, nestled in Verigal within the Bettikalo district, faces profound and multifaceted challenges. Previously isolated in the jungle, they have struggled to integrate into mainstream society while maintaining their cultural identity. Lacking proper dwellings and means to earn a stable income, many resort to illegally harvesting fruits in the jungle for street vending, which is their primary source of livelihood. Basic amenities such as schools, medical clinics, and grocery stores are absent in their vicinity. Public transport is inaccessible, forcing community members to trek long distances, nearly 3 kilometers, for public transportation. Clean water is scarce, requiring a strenuous 5-kilometer journey to a river. They use the salty, unclean, muddy water for their emergency situations. Education is a particular hardship for their children. Due to the distance and lack of support, many drop out of school at a young age, often marrying in their mid-teens. The community faces challenges in obtaining proper birth registrations, marriage certificates, and death certificates. Living in Verigal for over 30 years, government services, the Kallarippa community's plight is exacerbated by societal neglect and systemic barriers. They are often blamed for their poverty rather than receiving support to overcome it. Despite these adversities, recent efforts by Vallavam have provided a ray of hope. By initiating travel assistance for local children to attend school regularly, Vallavam has started to catalyze positive change within the community, aiming to break the cycle of poverty and marginalization they face. ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முதல் இது கஷ்டமாக இருந்தது. இப்போ வள்ளுவமைப்பால் வாகனம் பிடிச்சதால அதில் போகிறதுல எனக்கு சந்தோஷம் இருக்கேன். வள்ளுவமைப்புக்கு நன்றி. எனது பேர் வந்து சஜினி. நான் வந்து கல்லூரி கிராமத்தில் வசித்து வருகிறேன். நாங்கள் வந்து வள்ளுவமைப்புடாக செயலாளராக இருக்கேன். எங்களோட கிராமத்தில் வந்து ஸ்கூலுக்கு போகிற சரியான கஷ்டம். 7 கிலோமீட்டர் நடந்து போகணும். மாவட்ட ஸ்கூலுக்கு தான் போகிறோம். நாங்கள் வந்து 15 பிள்ளைகளுக்கிட்டே இருக்கோம். 15 பிள்ளைகளும் நடக்கிற சரியான கஷ்டம். ஒரு நாளைக்கு ஸ்கூலுக்கு போனால் இப்போ அடுத்த நாளைக்கு போகலைன்னு சொன்னால் அவ்வளோ திரும்ப இது நடந்து போயிட்டு வர்றது காலப்படுக்கும். அங்கேருந்து வரக்குள்ளே 2 மணி 2:30 ஆகும் ஸ்கூல் விட்டு. 1:30க்கு ஸ்கூல் விட்டு 2:30 3 மணி தான் இங்கே வந்து பிள்ளைய போகுது. அவ்வளோ தூரம். அதே விட வாகனத்தில் ஏற்ற மாட்டேன். பஸ்ஸில் கை கட்டி பஸ்ஸில் போகல. பஸ்காரனும் எதுவும் நிப்பாட மாட்டேன். பஸ்காரன் ஏற்ற மாட்டேன் போயிடுவான். சின்ன பிள்ளையெல்லாம் 2ஆம் ஆண்டு 1ஆம் ஆண்டு படிக்கிற பிள்ளைய நடந்து அவ்வளோ திரும்ப வரையலாது. வாகனம் இல்லை. என்னன்னு சொன்னா இப்ப வள்ளுவ அமைப்பினூடாக எங்களுக்கு ஒரு மாதத்துக்கு 22,000 எங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு ஏற்றி போறதுக்கு 1000 ரூபாய். இந்த வாகனத்தை ஒழுங்கு பண்ணி தந்த வள்ளுவ அமைப்புக்கு என் சார்பிலும் மாணவர் சார்பிலும் நன்றியை கூறிக்கொள்கின்றோம். இவர்களுக்கான வாகன உதவியினை ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றார்கள். இதனால் இந்த பிள்ளைகள் வந்து ஆரம்பத்துல வந்து உற்சாகம் இல்லாமல் பாடசாலைக்கு கவலையோடு போயிருந்தவங்க இப்போது வந்து நல்ல சிரிப்போடு நல்ல மகிழ்ச்சியான முறையில வந்து பாடசாலைக்கு வந்து தினந்தோறும் போய்கொண்டு வருகிறார்கள். இதுல வந்து முக்கியமா குறிப்பிடப்பட வேண்டிய விடயம் என்னவென்றால், ஆரம்பத்துல வந்து 6 பிள்ளைகள் 7 பிள்ளைகள் என்கிற வரவுதான் பாடசாலையில காணப்பட்டது. இந்த வாகனத்தை வந்து ஒழுங்கு செய்த நாள்ல இருந்து இன்றைய வரைக்கும் பிள்ளைகள் வந்து 10க்கு மேற்பட்ட பிள்ளைகள் 10, 15, 13 வகை 13 பேர் வந்து பாடசாலைக்கு போய்கொண்டு வராங்க. இதற்கு வந்து வள்ளுவம் கனடா அமைப்புக்கு மனமார்ந்த நன்றிகளை ஸ்கூலுக்கு போகும்போது கால்கள் எல்லாம் 3 கிலோமீட்டர் அதில் வந்து சில நேரத்தில் ஸ்கூலுக்கு போகாமல் இருப்போம். வந்து வாகனம் ஒழுங்குபடுத்தி தந்திருக்காங்க. வள்ளியம் தான் வாகனத்தை இதுக்கான போக்குல எங்களுக்கு நல்ல போக்குல 6 புள்ளியில் 5 புள்ளியில் அப்படி போனாங்க. இப்போ வாகனத்தில் எங்களுக்கு வாகனத்தில் போக்குல நல்ல ஆர்வம் இருக்குது. இதெல்லாம் நான் பெருகுளம் இந்து மகா வித்தியாலயத்திலிருந்து ஆசிரியர் கலைக்கிறேன்.
என்னன்னு சொன்னால் இந்த கல்லரிப்பு என்ற இடத்துல வெறுகளுக்கு அங்கால ஆத்தங்கரைக்கு அங்கால கல்லரிப்பு என்ற இடம் இருக்குது. அங்க வந்து பிள்ளைகள் வந்து எங்க வெறுகளம்பதி ஸ்கூலுக்கு தான் வாரவங்க பிள்ளைகள் நடையாத்தான் வாரவங்க. அவர்கள் உண்மையில கல்வியறியில கொஞ்சம் பிள்ளைகளுக்கு வந்து எழுத்தறிவு வீதம் அங்க குறைவாக இருக்குது. உண்மையில அவர்கள் நடந்துதான் அவ்வளவு தூரம் இருந்து பாடசாலைக்கு வருவார்கள். 7:30 பாடசாலை ஆரம்பிக்குன்னு சொன்னால் அவர்கள் சரியா 8:20 8:30 வந்து பாடசாலைக்கு வருவார்கள். அப்ப அது பெரிய ஒரு பின்னடைவா இருந்தது. மாணவர்கள் வரவும் சரியான ஒழுங்கினமா இருந்தது. அதுக்கு பிறகு நாங்க பேரண்ட்ஸையும் சந்திச்சு சில விஷயங்களை சொன்ன போதுதான் அவர்களும் நாங்கள் என்ன சார் செய்ய முடியும், எங்களால் முடிஞ்சதை நாங்க செய்ய முடியும்னு சொன்னார்கள். அதன் பிற்பாடு கனடா வள்ளுவமைப்பின் ஊடாக அவர்களுக்கு ஒரு 3-wheel ஓட்டோ, இங்க சொல்லுவார்கள் ஓட்டோ, அந்த ஓட்டோ வசதி செய்து கொடுத்தபடியால் அவர்கள் இப்போது ஒன்றாக வருகிறார்கள் பாடசாலைக்கு. மீண்டும் பாடசாலை விட்டு செல்லும் போது ஒன்றாக போறார்கள். நேரத்தோட பாடசாலைக்கு 7:30 நாங்கள் பாடசாலை ஆரம்பிப்பதுன்னு சொன்னால் அவர்கள் 7 மணிக்கெல்லாம் சரியாக பாடசாலை வளாகத்துக்குள் வந்து நிற்கின்றார்கள். உண்மையில அப்படியான உதவியை செய்த வள்ளுவம் அமைப்புக்கு வந்து உண்மையில நாங்கள் இந்த பாடசாலை அதிபர் ஆசிரியர்கள் சார்பாக நாங்கள் உங்களுக்கு நன்றிகளை சொல்லுகிறோம். மேலும் இவர்களுடைய போக்குவரத்து சாதாரண 3 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் அங்கிருந்து வாரவங்க இப்ப அவர்கள் வந்து இலகுவாக தங்களை கட்டிட்டு செயற்பாடை முடித்துட்டு அவர்கள் வீடு செல்லுகிறார்கள். அது மட்டுமல்லாமல் அந்த கிராமத்தில் இருக்கிறவர்களுக்கு பிள்ளைகள் எழுத்தறிவு வீதம் குறைந்தவர்களாக இருக்கிறார். அவர்களுக்கு எப்படி இந்த கனடா வள்ளுவமைப்பு போக்குவரத்து வசதியை செய்து கொடுத்ததோ அதே போன்று அவர்களுக்கு எழுத்தறிவு வீதத்தை கூட்டுவதற்கு அதுக்காக பயிற்றப்பட்ட ஆசிரியர்களை கொண்டு நீங்கள் செய்ய வேண்டும். அப்படி செய்யும் போதுதான் அந்த கற்பித்த நுட்பங்கள் பிள்ளைகளுக்கு தெரிந்து சிறப்பான எதிர்கால வாழ்க்கை அந்த பிள்ளைகள் அமைக்கும் என்பதை கூறிக்கொண்டு இப்படியான இந்த போக்குவரத்து வசதியை செய்து கொடுத்த வள்ளுவ அமைப்புக்கு அதிபர் ஆசிரியர்கள் சார்பாக வெறுகளம்பதி இந்து மகா வித்தியாலய அதிபர் ஆசிரியர் சார்பாக நான் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறேன். நன்றி, வணக்கம்.